பக்தி செய் மனமே, குரு பக்தி செய் மனமே, சந்ததமும் குரு பக்தி செய் மனமே, குரு பக்தி செய் மனமே, சந்ததமும் குரு பக்தி செய் மனமே. माता महाराज की, अनिमा देवी ही माता जी की. எல்லாம் வல்ல சத்குருநாதன் பகவான் யோகிராம் சுரத்குமாரனுடைய ஆராதனை திருவிழாவிலே இந்த ஆண்டு பகவானுடைய பேரருள் சிறியனாகிய எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் எனக்கு பகவான் அன்பு அன்னை மாதாஜி அவர்கள் வாயிலாக எனக்கிட்ட கட்டளை, பகவான் சேத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை, பகவானுடைய மகிமையை எடுத்து கூறுத வேண்டும். இது பகவான் உனக்கு சொன்னது அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்ன ஒரு அன்பு கட்டளை. நான் இப்போ அவங்கக்கிட்டக்க ஒரு கொஸ்டின் வேறு எடுத்து கேட்குறேன். ஏம்மா கூப்பிடாமல் எப்படி போகிறது அப்படின்னு. அம்மா சொன்னார்கள், கூப்பிடலன்னா கேட்டு போ அப்படின்னாங்க. அடுத்து ஒரு வரி சொன்னாங்க, அதான் ரொம்ப, நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்டுப்போ அப்படின்னாங்க. அன்றையில இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பகவானுடைய சேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வெகு நாட்களாக ஒரு ஆசை, ஆனந்த குருகுலத்திற்கு ஆனந்தமாக வர வேண்டும், அங்கே கொலுவிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆனந்த யோகிராமனுடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு ஆவல். பெரும் மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருப்புக்கோட்டை சமிதிக்கெல்லாம் வரும்போதெல்லாம் அவரும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன், நானும் கேட்பேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும்யா அப்படின்னு அவரும் கேட்பார். ஐயா உங்கள் அன்பு கட்டளை கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் நாமெல்லாம் கருவிகள் தான். முடிவு செய்யக்கூடிய நமக்கு கேப்டனாக இருக்கக்கூடியவர் பகவான். அவர் எப்போ எந்த நேரத்தில் எந்த பணியை நமக்கெல்லாம் கொடுக்கணும் நினச்சிருக்காரோ அப்போ கொடுப்பார். இந்த ஆண்டு திடீரென்று எனக்கு ஒரு அலைபேசி ஐயாட்ட இருந்து வரும்போது, நான் அறந்தாங்கியில் இருந்தேன். அப்போது ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும், தலைப்பு மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னார். நான் அதிகமாக சென்ற இடங்கள்லாம் பேசக்கூடிய ஒரே தலைப்பு குரு நாம மகிமை. ஏன்னா எனக்கு பகவானிட்ட கட்டளையாக தான், ஐயா அதே தலைப்பு நான் அனுப்பிடுறேன்னு சொன்னேன். ஆனால் மறுநாள் என்ன ரவீந்திரன் ஐயாட்ட இருந்து எனக்கு பேயோடு ஆனந்த குருகுலத்தில் என்ன நிகழ்ச்சியெலாம் நடக்குதோ அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்படியெல்லாம் ஆன்மீக அருள் உள்ளம் கொண்ட அன்பர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு. அதுலேயும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர் பாருங்க, அதான் ஒரு குரு பீடத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு பேரருவி, ஒரு பெரிய அருவி. நயகரா அருவியை எல்லாரும் பார்த்துருக்கோமா? அது வத்துமா?
அது மாதிரி ஞானம் கொண்டவர் பாலகிருஷ்ணன் ஐயா. அவர்கள் பேசினார்கள் என்றால் நான்லாம் அவருடைய பேச்சுக்கு முதல் அடிமை, எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா இது சும்மா பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையை சொல்கிறேன். அப்படியே வரும். அதெல்லாம் கேட்டு அனுபவித்து அந்த அருவி ஓடி ஓடி வந்து ஒரு சின்ன ஓடையாக போகும், சின்ன ஒரு நீரோடையாக போகும் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட ஒரு சின்ன நீரோடையை தான் அடியேன். இங்கே இந்த தலத்தில் வந்து எத்தனையோ அன்பர்கள் அருளாளர்கள் பேசி சென்று இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லும்போதே, அதாவது ஒரு பேச்சாளருக்கு ரெண்டு விஷயம் வந்து இருக்கணும். ஒரு பேச்சாளன் அறிவுபூர்வமாக பேசினால் அந்த பேச்சு திறம்படும். ஒரு பேச்சாளன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் அந்த பேச்சு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது. நான் இங்கே வந்து அமரும் வரை இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லே இருந்துச்சு. ஏன்னா பகவான் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, நான் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் பேசலாம்னு ஒரு இடத்துல போய் பகவான் சேத்திரத்தில் போய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அதை என் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடுவார். எப்போவுமே கரூர்லலாம் அந்த இன்சிடெண்ட் நல்லா நடந்தது. பேருந்து வேற தாமதமாகிவிட்டது, போய் அந்த டயத்துக்கு அரை மணி நேரம் தாமதமாக போகிறேன். அந்த டென்ஷன் வேற. ஆனால் அந்த நிகழ்ச்சியை அதை திறம்பட செயல்படுத்தி கொடுக்கக்கூடியவர் பகவான். அதனால் நான் பகவான்கிட்ட ஒப்படைச்சிருவேன். இன்னைக்கு ஆனந்த குருகுலத்தில் என்னுடைய பேச்சு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பேரறிவு இருக்கிற இடத்துல ஒரு சிற்றறிவு வந்து பேசுவது என்பது அது சால சிறந்தது அல்ல. இருந்தாலும் ஒரு குரு பீடத்தில் ஒரு குருஸ்தானத்தில் இருந்து ஒரு குருவோட மகத்துவமே அதான். அவர் என்ன செய்வார்ன்னா, நான் சிஷ்யங்க பேசட்டும், அவங்களுடைய இதை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு குருமூர்த்தமாக இருந்து ஐயா அவர்கள் என்னை இந்த பணிக்கு நியமித்தமைக்கு அவர்களுடைய கமலபாதங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை 10 நாட்களாக, இன்று 10ஆம் நாள், 9 நாட்கள் இல்லந்தோறும் நாம சங்கீர்த்தனம். இந்த மாதம் ராஜ மாதங்கி நவராத்திரி. இந்த காலம் ராஜ மாதங்கி நவராத்திரி. நவராத்திரி என்பது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய 9 நாள் இல்லையா? 4 விதமான நவராத்திரிகள் இருக்கிறது. அதில் ராஜ மாதங்கி நவராத்திரி இப்போ 9 நாள். அது ஆரம்பித்ததும் 10ஆம் தேதியிலிருந்து தான். எப்படி பகவான் ஒரு இதை கொடுக்குறாரு பாருங்க. எந்த ஒரு செயலையும் பகவான் காரண காரியங்கள் இல்லாமல் நிகழ்த்துவதே இல்லை. இந்த ராஜமாதங்கியோட நவராத்திரியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கல்வி கேள்வி ஞானம் கலை இவற்றில் யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்காகவே நடக்கக்கூடிய நவராத்திரி. அது பாருங்க, 10 நாள். பொதுவாக நவராத்திரி என்றால் அம்பாளுக்காக நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா? அம்பாள் நம்மை தேடி நம் இல்லம் தேடி வரக்கூடிய நாள் நவராத்திரி. சிரிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் நம் இல்லம் தேடி வரக்கூடிய நாள் நவராத்திரி. இன்று 9 நாட்களும் நம் பகவான் நம் இல்லம் தேடி வந்திருக்கிறார். அதை அருமையாக ஐயா சொல்லும்போது ஆனந்தமாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. குறைஞ்சது 50 பேருக்கு மேலே ஒரு இல்லத்தில் வந்து உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனையாக அந்த நாம சங்கீர்த்தனம் செய்வது என்பது பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏதோ ஒரு பிரபஞ்ச மாற்றத்திற்காக இந்த நாமம் பகவானுக்கு தேவைப்பட்டது. அதற்கு கருவியாக ஆனந்த குருகுல மக்களை எல்லாம் பகவான் ஆட்கொண்டு இருக்கிறார். இதான் உண்மை, இதான் உண்மை. அந்த சிறப்பு ஐயா சொல்லும்போது எனக்கு மெய் சிலிர்த்தது. இன்று 10ஆம் நாள். இந்த 10ஆம் நாள் 9 நாட்கள் அம்பாள் வந்து நம் இல்லம் தேடி வருவா இல்லையா? அவள் 10ஆம் நாள் வன்னிய மரத்தில் வந்துட்டு அங்கே இருந்து மறுபடியும் சிறுபுரம் போவா. இது புரட்டாசி நவராத்திரியில்.
இந்த 10ஆம் நாள் பகவான் நம்ம இல்லத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து மீண்டும் அவருடைய ராஜ பீடத்தில் வந்து அமர்ந்து உட்கார்றார். அன்றைய நிகழ்வை நாம் கொண்டாடக்கூடிய பாக்கியம், அந்த நாளில் சிறியேனும் உங்களோடு பகவானை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தமைக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொல்ல முடியும் நம்மால். பகவானை பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, முதல்ல பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? நாமெல்லாம் லௌகீக சம்பத்தில், இகபர சுகத்தில், சம்சார சாகரத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் இல்லையா? அப்ளிகேஷன் இல்லாத மக்களே கிடையாது. ஆனால் இந்த ஆலயத்தில், இந்த பீடத்தில் நம்ம பாதம் பற்றிச்சு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, இன்றைய இந்த அழகான அந்த காட்சியை இந்த புறக்கணுக்கு கொடுத்தமைக்கு நன்றி ஐயான்னு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவன் அருளால் தான் அவன் தாள் வணங்க. என்ன வேலை இருந்தாலும் நமக்கு தினமும் பணி இருக்குது, நித்திய பணி இருக்குது. எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு இங்கே வந்து உட்கார்ந்து நாம் சொல்லக்கூடிய பாக்கியம்? அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்துட்டார் இல்லையா? அதற்கு முதல்ல நன்றி சொல்லணும். அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதை 10 நாள் சிறப்பாக நடத்தி இன்று அகண்ட நாமத்தோடு நம்முடைய நாம சங்கீர்த்தனம் ஆராதனை விழா கொண்டாடுவது என்பது மதிப்புறு பெருந்தகை சொன்னது போல் ஜெயந்தியை காட்டிலும் சிறப்பு ஆராதனை விழா. ஜெயந்தியை காட்டிலும் சிறப்பு. இன்னும் ஒருபடி லௌகிக சம்பத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, ஜெயந்தியில் பிரார்த்தனை பண்ணுறதை விட ஆராதனையில் பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா அது மிக சிறப்பாக அமை. ஏன்னா ஜெயந்தி என்பது பகவானை சரீரத்தோடு நாம் வணங்கக்கூடியது, புற வழிபாடு, திருவுரு வழிபாடு. ஆராதனை என்பது அருவுரு வழிபாடு. பிரபஞ்சமே அவராக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய. அப்போ அந்த சொருபி எப்படி விழும், அந்த அருள் எப்படி விழும் நம்ம மேலே? ஒரு ஷவரில், ஒரு நல்ல ஃபோர்ஸாக வரக்கூடிய ஷவரில் குளிக்கிறதுக்கும் ஒரு பெரிய அருவியில் போய் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட அருள் நம்ம மேலே விழக்கூடிய நாள். இந்த அருமையான நாளில் சிறிது நேரம் சிறியேனின் சிற்றுரை செவிமடித்து கேட்குமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி, நான் தமிழ் படித்தவன் அல்ல, அறிஞனும் அல்ல, நான் சொல்லுகின்ற சொல்லில், பேசுகின்ற பேச்சில் ஏதேனும் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இருப்பின் சபையும் அருளாளர்களும் பொறுத்தருளுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொண்டு, கல்லாத கலைகளெல்லாம் கற்றிடலாம், ஞானத்தை கருத்தில் பற்றி நில்லாத உலகத்தில் நீர்மையெல்லாம் தெரிந்திடலாம், நித்தம் நித்தம் சொல்லாத மறையெல்லாம் சொல்லிடலாம், அவனருளே தோன்றும் என்றால், அவனருளே தோன்றும் என்றால் எல்லாமாம் எனச் சொல்வான் ராம் சுரத் குமார் யோகி என்னும் நல்லோன். எல்லாமாய் என சொல்வான் ராம் சுரத் குமார் யோகி என்னும் நல்லோன். கீவா ஜெகநாதன் ஐயா யோகிராம் சுரத்குமாரை பற்றி எழுதின ஒரு பாடல் வரிகளோடு, அன்பர்களே, நமக்கெல்லாம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு சாப்பாட்டின் மேலே ஈர்ப்பு இருக்கும். பெண்கள் என்றால் நல்லா சமைக்கணுங்கிறது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இருக்குமாமா? இருக்குமான்னு இப்போ கேள்வியாக கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கும். இருக்கும். நம்பித்தானே நாங்கள் பயணிக்கிறோம். நம்பித்தான் இருக்கும். சில பேருக்கு அந்த அறுசுவை உணவை உட்கொள்வதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். சில பேருக்கு இந்த நிறத்தில் உடை அணிந்தால் அதில் ஈர்ப்பு இருக்கும். இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸாக அமைஞ்சிச்சு. சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு போனேன், என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அது நல்லா சாப்பிட்டேன், ஆஃபீஸில் வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, சாயந்தரம் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தேன், இன்றைக்கி முழுசும் ஆனந்தமாக இருந்தது. இருக்கா இல்லையா? இது பாருங்களேன்,
எத்தனையோ சமிதிகள், மந்திராலயங்கள், நாமாலயங்கள், எல்லாத்துக்கும் வித்தியாசமாக எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. பகவான் வச்சு கொடுத்துருக்கார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம். நம்ம நம்ம இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க, ஆனந்த குருகுலமா. வாழ்க்கையில என்ன தேவை தெரியுமா? ஆனந்தம்தான் வேணும். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஆனந்தம் வேண்டும், அதில் ஆனந்தம் வேணும். அந்த ஆனந்தம் ஒருவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால், ஆனந்தம் இருக்க இருக்க நிறைவு வரும். ஒன்றில் நிறைவு வரணும். எந்த செயல் வந்தாலும் அதில் நிறைவு வரணும். நிறைவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்காது? அவ்வளோதான். எதிர்பார்ப்பு இருக்காது, ஆசை இருக்காது, நிறைவு வந்துருச்சு. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை 1 வருடமோ 2 வருடமோ தாயினுடைய மணிவயிற்றில் இருந்து 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டுவா இல்லையா? 1 வருடம் அந்த குழந்தை தாயின்கிட்ட தான் பால் அருந்தணும். அப்படி அருந்துகின்ற குழந்தை அதை எப்படி விடணுமா? சலித்து விடணுமா? அந்த குழந்தை சலித்து விடணும், வெறுத்து விடக்கூடாது. இவ்வளவுதான். சலித்து விட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தை சகல ஆரோக்கியத்தோடு ஞானத்தோடு வளரும். வெறுத்து விட்டுச்சு அப்படின்னா அது கோபத்தோடும் தாபத்தோடுமே வளரும். இவ்வளவுதான். ஒரு விஷயத்துல நமக்கு சலிப்பு வந்துருச்சு அப்படின்னா, நான் இன்றில் இருந்து புலால் அருந்துவதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு பகவான்கிட்ட ஒரு இது எடுக்கிறோம். இவங்க ஜீவகாரணிய ஒழுக்கத்தின்படி இன்றில் இருந்து நான் புலால் அருந்துவதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு. புலால்னா மாமிசம். ஏன்னா இப்போ தூய தமிழ் பேசுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா பையன் புரியலைங்கிறான். படிக்கிறோம் இல்லையா, பாடம் நடத்துகிறோம் இல்லையா, பையன் புரியலைங்க. அந்த பண்பை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அது நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா அதிலிருந்து நமக்கு என்ன வரணும்? வெறுப்பு வரக்கூடாது, சலிப்பு வரணும். வெறுப்பு வந்துருச்சுன்னா நம்மளை அறியாமல் அதில் ஒரு விருப்பு ஒட்டிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான். வெறுப்பு வந்துச்சுன்னா எந்த ஒரு செயலிலும் நம்மை அறியாமல் ஒரு விருப்பு ஒட்டிக்கொண்டே இருக்கும். சலிப்பு வந்தால் மட்டும்தான் அதில் ஒரு நிறைவு வரும். அப்போ சம்சார சாகரத்தில் உழன்று சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இங்கே வந்தால், இந்த குருகுலத்திற்கு வந்தால், பகவானை தரிசித்தால், பகவானுடைய ஆசியை முழுமையாக பெற்றால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் பேரானந்தமாக மிளிரும், சர்வ நிச்சயமாக மிளிரும், பேரானந்தமாக மிளிரும். அந்த பேரானந்தம் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா நிர்விகல்பத்திற்கான பாதை வகுத்து கொடுக்கப்படும். இவ்வளவுதான். விகல்பத்திற்கான பாதை வகுத்து கொடுக்கப்படும். நான் உறுதியாக சொல்கிறேன், என் மனம் ரொம்ப சிலாய்த்து போயிருக்கிறது இங்கே வந்தவுடன். அருமையான ஒரு அடித்தளத்தை பகவான் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு கருவிகளாக பாலகிருஷ்ணன் ஐயா அவர் போன்றவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் சேர்ந்து இந்த அருமையான ஆலயத்தை நிர்மாணம் செய்து அதை சீரோடும் சிறப்போடும் சிரத்தையோடும் சிந்தனை செறிவோடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த தலம் விகல்பத்திற்கான அடிப்படையை கொடுக்கக்கூடிய, அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். நிர்விகல்பம் என்றால் பரமுக்தி, பரமுக்தியை கொடுக்கக்கூடியது. நாம மனிதன் ஜீவித்ததன் நோக்கமே இறைவனை அடையத்தான். மனிதன் ஜீவித்ததன் நோக்கமே இறைவனை அடையத்தான். நாம ஏன் பிறந்தோன்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா? பிறந்தோம், வளர்ந்தோம்,
இளமை பருவம் வந்தது, கல்வி பயின்றோம். அடுத்து வாலிப பருவம் வந்தது, திருமணமானோம். இல்லற சம்சாரியாக வாழ்ந்தோம். குழந்தைகள் நமக்கு வந்தன, ஐஸ்வர்யங்கள் வந்தன. குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தோம். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டோம். முதுமையானோம். அந்திமமும் வந்தது, மரணமும் வந்தது. அந்திமத்திற்கு காலத்தில் இருந்து தான் யோசிப்போம், ஏண்டா பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம். 2 விதமான சிந்தனை இருக்கும். இப்போ இளமை பருவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டோம்னா, சின்ன சின்ன அபிலாசைகள் நடக்காத பொழுது ஏன் பிறந்தோம் தெரியல, என்னத்தை போட்டு பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லிட்டாருங்கிறக்காக நானும் வாரம் இல்லை தினமும் கூட குருகுலத்துக்கு போய் கும்பிட்டு வர்றேன். கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார் மனுஷன். அப்படின்னு ஒரு விரக்தியோட இப்போ இருப்பான். ஒரு 70 வயசை தொட்டுட்டோன்னு வைங்க, 65லேருந்து 70 வயசை தொட்டுட்டோன்னு வைங்க, இவ்வளோதான் லைஃபா, இவ்வளோதானா, சிம்பிளே, பிறந்தா வளர்ந்தா இவ்வளோதானே, இது இன்னொருக்க போய் முடியுமா வாழ்கிறதுக்கு? இன்னொருக்க ட்ரை பண்ணால் கூட நம்ம ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு நினப்பு இப்போ வரும். திருப்பி போக முடியுமா? திருப்பி போக முடியுமா? கொஞ்சம் யோசிங்க சார். நம்ம பார்த்தீங்களா, இறைவன் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு வரோம் பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அந்த சின்ன குழந்தையினுடைய பக்குவத்தில் இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிறத நமக்கு தெரியும், யூகிக்க முடியும். அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். ஏன்? அனுபவம் இல்லையா? இறைவன் 2 சூட்சுமத்தை வச்சு தான் நம்மளை இயக்குறான் அன்பர்களே. ஒன்று இடம், இன்னொன்று காலம். நமக்கெல்லாம் இடத்தின் பரிமாற்றம் தெரியும். லௌகீக சம்பத்தில் இருக்கக்கூடிய, சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இடத்தின் பரிமாற்றம் தெரியும். காலத்தின் சூட்சுமத்தை நாம் உணர்வதே கிடையாது. காலத்தின் சூட்சுமத்தை உணர்ந்து பயணிப்பவர்கள் குருநாதர்கள். இவ்வளவுதான். ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவர்கள் எல்லாம் எதை உணர்ந்து பயணிக்கிறார்கள் என்றால் காலத்தின் சூட்சுமத்தை உணர்ந்து பயணிக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் எந்த நிலையிலும் தன் பக்குவ நிலையில் இருந்து பிசுறுவதோ மாறுபடுவதோ இல்லை. ஏக்க தாக்கங்களுக்கு எந்த ஈடும் கொடுக்காமல் பயணிக்கிறவர்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நான் அங்கே பேசிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் முட்டாளே அப்படின்னு என்னை திட்டுனார்னு வைங்க, எனக்கு எவ்வளோ கோவம் வரும். எத்தனையோ ஆன்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில் நான் ஒரு பெரியாள், நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், சகல விஷயத்தையும் தெரிஞ்சு நான் பேசுகிறேன், என்னை போய் நீ முட்டாளே என்ன சொல்லிட்டேன்னு அந்த சொன்னவர் மேல் அவ்வளவு கோபத்தை நம்ம காட்டுவோமா இல்லையா? ஆனால் அதே விஷயம் ஒரு சகலத்தையும் துறந்த ஒரு சன்னியாசி, ஒரு ஞானி, ஒரு யோகிட்ட போய் என் முட்டாளே அப்படின்னு சொல்லுங்க, முற்றிலும் உண்மையப்பாம்பார். முற்றிலும் உண்மையும்பார். ஏன்? அவருக்கு தான் தெரியும் நம்ம முட்டாள்தனம் என்ன அப்படின்னு. அந்த முட்டாள்தனத்தின் சூட்சுமத்தை உணர்ந்து அதன் வழி பயணிப்பவன் ஞானி. முட்டாள்தனத்தையே பெரும் ஒரு பொக்கிஷமாக நினைச்சு முட்டாளாகவே மடிபவன் சராசரி மனிதன். அவ்வளோதான். ஏன்? அவங்ககிட்ட என்ன இல்லை? ஆணவம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மளை அறியாமல் நான் என்ற ஆணவம் நம்மை படாதபாடு படுத்தி கொண்டு இருக்கிறது அன்பர்களே. இவ்வளவுதான். ஒரு குருனா யாரு? குருவோட மகிமை. குரு நமக்கு என்ன கொடுக்கிறார்? எல்லாரும் குருவை தேடி தேடி போறோம் இல்லையா? எல்லாரும் தேடும், எல்லாரும். அதுவும் நான் சொன்னேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பின் சக்தி தான் நம்மளை போட்டு அந்த பாடுபடுத்துதுன்னு. சில பேருக்கு உணவு மேல், சில பேருக்கு உடை மேல், சில பேருக்கு உறைவிடத்தின் மேல், சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், கார், வண்டி, வாகனங்கள் வாங்குவதில் ஒரு ஈர்ப்பு, பணம் ஈட்டுவதில் ஈர்ப்பு, கல்விக்கு கலைகள் கற்றுக்கொள்வதில் ஈர்ப்பு, இப்படி பலவிதமான ஈர்ப்பின் பிடியில் தான் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஞான நிலையை அடைபவர்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்கு. என்ன ஈர்ப்பு அப்படின்னா,
யான தபோதனரை வாவென்று அழைக்கின்ற மலைதான் அண்ணாமலை. யாருக்கெல்லாம் யானத்தின் மேல் நாட்டம் இருக்கிறதோ, ஈர்ப்பு இருக்கிறதோ, அவர்களை எல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்த மலைதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை சாட்சாத் நம் குருநாதரையும் கவர்ந்து இழுத்தது. அதிலும் ஒருபடி மேலே இருக்கிறது. தொடரில் பார்ப்போம். அதுவும் ஒருபடி மேலே இருக்கிறது. இது நல்ல ஆன்மீக அருள் நிறைவு பெற்ற அவையாக எனக்கு தெரிகிறது. அதனால் என்னால் என் சிறியன் சிற்றறிவுக்கு பகவான் என்ன உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து விட்டு சென்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறேன். யான தபோதரனை வா என்று அழைத்தமலை. நால்வர் பெருமக்கள் சைவ நெறியில் தன் சைவத்தை பரப்புவதற்காக செல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள் திருவண்ணாமலைக்குள்ளே போக மாட்டாங்களாம். மணிவாசகர் திருவம்பாவை திருவண்ணாமலையில் தான் கொடுத்தார். ஆனால் நால்வர் பெருமக்களும் தலத்தில் நின்றுட்டு எல்லையில் நின்றுட்டு வணங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா வெளியே விடாது அந்த மலை. ஏன்? அது இழுத்து வச்சுக்கிடுமா. மணிவாசருடைய இதில் சம்பந்தர் எழுதியிருக்கார், இழுத்து வச்சுக்கிடும். அப்பேற்பட்ட நினைக்க முக்தி அண்ணாமலை. இங்கிருந்து நினைச்சிட்டோம் அப்படின்னா முக்திங்கிறது லேசான விஷயமா? லேசான விஷயமா? எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமான விஷயம். முக்தி லேசான விஷயமா? எவ்வளவு கஷ்டம். கிடைச்சிருமா கேட்டோன்னே? புத்தர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு நாள் நல்ல அமைதியான தியானத்தில் இருந்தார். அவர் பக்கத்தில் அவருடைய சீடன் அனந்தன் உட்கார்ந்தான். நல்ல தியானத்தில் இருந்தார். தியானம் முடிந்து கண் திறந்தவுடன் புத்த மகான் வாயிலிருந்து வந்த வார்த்தை, முக்தி பெறுவது சுலபம். முக்தி பெறுவது சுலபம். அதை கேட்ட சிஷ்யன் ஆனந்தம் பக்கத்தில் இருந்து கேட்டேன், குருவே என்ன சொல்றீங்கன்னா? முக்தி பெறுவது சுலபம்னார். மறுபடியும் அதுக்குத்தானே இந்த பாடுபடுறோம், ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க முக்தி பெறுவது சுலபம்னு. மானுடர்கள் எவ்வளவு பாடுபடுறோம். மனித பிறவியின் நோக்கமே அதுதான். மனிதர்கள் பறவை உண்டு, விலங்குண்டு, மரம் உண்டு, அநேக உள்ள மனிதர் உண்டு, தேவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரில் பிறப்பறுக்க வந்ததே சிறப்புன்னார். மனிதனா பிறந்தது என்ன விஷயம் அப்படின்னா, தேவராக நீ இருந்தாலும் பிறவி பெருங்கடல் இணைந்தனுமா, நீ மனுஷனாத்தான் பிறக்கணும். அப்போ எப்பேற்பட்ட பாக்கியத்தை இறைவன் நமக்கு இந்த ஜென்மாவில் கொடுத்துருக்கான். நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். நம்மளாம் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ரொம்ப எவ்வளவு அதிர்ஷ்டம், எவ்வளவு புண்ணியம் செய்திருப்போமோ, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்களோ, இந்த ஜென்மாவில் நாம் பயணிக்கும் போது நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். அந்த குருவை காட்டக்கூடிய, நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த பரமுக்தி ஆன்ம விசாரணை வேண்டி எத்தனையோ ஜீவன்கள் இங்கே தேடி தேடி வருது இல்லையா? திருவண்ணாமலை போனால் பார்க்கலாமே. பிரான்ஸ்லேருந்து வர்றான், ஜெர்மன்லேருந்து வர்றான், அமெரிக்காலேருந்து வர்றான், ரஷ்யாலேருந்து வர்றான். எல்லா நாட்டில் இருந்தும் ஆன்ம விசாரணை வேணும்னு ரிசர்ச் பண்ணி அது எங்கடா இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்குன்னு ஓடிடுறானே. நமக்கு நம்ம மகிமை தெரியாது. இந்த ஒரு குழந்தை ஓடி விளையாடுது. அந்த குழந்தைக்கு நல்ல ஒட்டியானமா தங்கத்தில் அழகாக போட்டு விடுங்க, அதுக்கு அந்த மகிமை தெரியுமா? அது நீ என்ன போட்டு விட்டாலும் அது மண்ணில் தான் புரளும், இதில் தான் உருண்டு விளையாடும், அது கலண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. நமக்கெல்லாம் இன்னொருக்கு ஒரு ஒட்டியானம் வீட்டிலேருந்து போட்டு விட மாட்டாங்களா? இல்லை இருக்கா இல்லையா? சார் என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி அந்த குழந்தைக்கு தாம் அணிந்திருப்பது பொன்னாலான ஆபரணம் என்ற மகத்துவம் தெரியலையோ, அதே போலத்தான் தமிழராகிய நமக்கும் நம் முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷத்தினுடைய மகத்துவம் தெரியல. சொத்து அதிகமானால் அதனுடைய சுகம் நமக்கு தெரியாது.
சில சமயங்களுக்கெல்லாம் ஒரு புனித நூல் தான் இருக்குது. அதனால தான் அது பொக்கிஷமாக அந்த புனித நூலை பத்திரப்படுத்துது. ஒன்று தான் இருக்கு. நீங்கள் வரிசையாக உலகத்தில் இருக்கிற சமயங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிங்க, ஒன்று இருக்கும். அதனால தான் புனிதமாக வச்சுருக்கும். இடுப்புக்கு கீழே அந்த புஸ்தகத்தை கொண்டே போகாது. உண்மை, இடுப்புக்கு கீழே புஸ்தகம் போகாது. அவ்வளவு போற்றக்கூடிய சமயத்தவர் இருக்காங்க. ஏன்? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆனால் நமக்கு கொடுத்த விஷயத்தை படிக்கிறதுக்கு இந்த ஜென்மம் போதாது, ஜென்மம் போதாது. அதனால தான் நம்ம எதையுமே படிக்கிறது இல்லை. மனிதனுக்கு கொடுத்த திருக்குறளையும் நாம் படிப்பதல்ல, மனிதனுக்கு கொடுத்த திருக்குறளை நாம் படிப்பதல்ல, இறைவன் மனிதனுக்கு கொடுத்த கீதையும் நாம் படிப்பதல்ல, மனிதன் இறைவனுக்கு கொடுத்த வாசகத்தையும் நாம் படிப்பதில்லை. நாம் படித்ததெல்லாம் இந்த செல்போனை தடவுறது மட்டும்தான். அது இந்த தலைமுறை இருக்கே, சரி அதையும் அவர் தான் பார்க்கணும். அதையும் ஏன்னா கொடுத்தவர் தானே பார்க்கணும், கொடுத்தவர் தானே. ஏன் நமக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியும்? நமக்கு எந்த காரியத்திலும் முழுமை தெரியாது அன்பர்களே. நமக்கு என்ன தெரியாது? முழுமை தெரியாது. தொடரில் பார்ப்போம். அப்போ யான தபோதரனை வா என்று அழைத்த மலை திருவண்ணாமலை. நாமும் யான தபோதரனெல்லாம் நாமளும் யானத்தை வேண்டிதான் போகிறோம், ஞானத்தை வேண்டிதான் போகிறோம். மாற்று கருத்தே கிடையாது. என்னைக்கு நம் குரு சன்னிதானத்துக்கு வந்துட்டோமோ, குரு பீடத்துக்கு வந்துட்டோமோ, நமக்கு சர்வ நிச்சயமாக ஆன்ம விசாரணை உண்டு. இன்னும் ஒருபடி மேலே போனால் ஆன்ம விடுதலையும் உண்டு. ரெண்டும் பெரிய விஷயம். இந்த ஆன்ம விடுதலை தான் வேணும். ஆன்ம விடுதலை நமக்கு கிடைக்கணும். சொல்றேன். அப்படி அந்த இந்த யான தபோதரனை வா என்று அழைத்த அந்த திருவண்ணாமலையை நோக்கி இந்த நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்குள், 1.5 நூற்றாண்டு நம்ம வாழ்ந்த அந்த இதில் 20, 21 இந்தக்குள்ளேயே காமாட்சி ஆட்சி புரியக்கூடிய காஞ்சி மாநகரில் இருந்து சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலை நோக்கி வந்தார். மீனாட்சி ஆட்சி பெறக்கூடிய மதுரையம்பதியில் இருந்து ஸ்ரீ ரமண மகரிஷி வந்தார். விஷாலாட்சி ஆட்சி செய்யக்கூடிய காசியில் இருந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்தார். எப்பேற்பட்ட பாக்கியம்! இப்படி 3 ஸ்தலங்களில் இருந்து முச்சக்திகளினுடைய ஆசீர்வாதமாக இந்த 3 தெய்வங்களும் வந்தன குருமுகூர்த்தமாக. அதுல நாம் வாழ்ந்த காலத்தில், நாம் இந்த நூற்றாண்டில் வாழ்கிறோம் இல்லையா, இந்த காலத்தில் நமக்காகவே அவதரித்து ஒரு குருவருள் கிட்டிடின் திருவருள் கிட்டும். ஒரு குருவோட துணையோட தான் திருவை அடைய முடியும். இது எல்லா அருளாளர்கள் நமக்கு சொன்னது. எல்லா அருளாளர்கள். மனிதன் இறைவனை அடையணும் அப்படின்னா அதுக்கு யார் வேணும்? ஒரு குரு வேணும். குரு இல்லாமல் ஒரு மனிதனால் இறைவனை அடைய முடியாது. குறிச்சு வச்சுக்கோங்க. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அனுகிரகம் பூரணமாக வேணும். ஏன்? கடவுளுடைய திருவடியில் நாம் 2.5 கலக்க வேண்டுமானால் அதற்கு குருவோட சங்கல்பம் கண்டிப்பாக வேணும், துணை வேணும். நாமெல்லாம் அதிலும் ஒருபடி பாக்கியவான்கள். ஏற்கனவே ஒரு பாக்கியவான் சொன்னேன் இல்லையா? எதில் பாக்கியவான்? மனிதனா பிறந்ததே நாம் பாக்கியவான். அதிலும் பாரத மண்ணில் பிறந்தது புண்ணியம். அதிலும் தென்பகுதியில் ஜீவித்தது மிக மிக புண்ணியம், மிக மிக புண்ணியம், மிக மிக புண்ணியம். தென்னிந்தியாவில் பிறந்து விட்டு, பாரத மண்ணில் பிறந்து தென்னிந்தியாவில் பிறந்து விட்டு நாம் நிர்விகல்பம் என்ற பரமுக்தியை அடையலை அப்படின்னா எலிஜிபிலிட்டியே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எலிஜிபிலிட்டியை நீங்கள் எங்கே சுற்றினாலும் அடைய முடியாது. அதனால தான் அனந்தர் கேட்டால் முக்தி பெறுவது சுலபமா அப்படின்னு கேட்டான்.
புத்தர் மகான் சொன்னார், உனக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நீ இன்னைக்கு ஊருக்குள்ளே போ, எல்லார் வீட்டுக்கும் போ, எல்லார் வீட்டு கதவையும் தட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, கேட்டுட்டு முடிச்சுட்டு வா. குரு கட்டலை இல்லையா, போயிட்டான். ஒவ்வொரு வீடாக தட்டுறான், ஐயா உங்களுக்கு என்ன வேணும். கடவுள்கிட்ட புத்த மகான் வரம் கேட்க போகிறார், உனக்கு என்ன வேணும். நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன், இது வரைக்கும் இருக்கிறது என் சொன்னோடி கேட்கல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லதாக கொடு அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை எனக்கு ஐஸ்வர்யம் கொடு, இல்லை என் பொண்ணு பிள்ளை கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இப்படியே லௌகீக சம்பத்தில் எதெல்லாம் தேவையோ அதில் ஏதாவது ஒன்றுனா ஒன்றை கேட்டுரும். இப்படி எல்லார் வீட்டுக்கும் போகிறான், ஒவ்வொரு வீடாக போகிறான். ஒருத்தன் எனக்கு கடன் சுமையாக இருக்குது, அதுக்கு குறையணுங்கிறான். ஒருத்தன் என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, அதுக்கு படிக்கணுங்கிறான். ஒரு அம்மா எனக்கு நகை நட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குது. இப்படி ஒவ்வொருத்தர் அவருடைய அபிலாசைகளை பகிர்ந்தார்கள். முடிச்சுட்டு வந்துட்டான், ஆசிரமத்துக்கு மீண்டு வந்துட்டான். வந்தோடனே புத்தர் மகான்கிட்ட போய் உட்கார்ந்தான். புத்தர் கேட்டார், எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தியா? போனேன் சாமி. எல்லாத்திலையும் கேட்டியா? கேட்டேன் சாமி. நான் சொன்னேன்னு கேட்டியா? கேட்டேன் சாமி. எல்லாரும் என்ன சொன்னா? ஒருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. யாராவது ஒருத்தராவது எனக்கு முக்தி வேணும்னு கேட்டாங்களா? ஒருத்தர் கூட இல்லை சாமி. அதனால தான் சொல்றேன், முக்தி பெறுவது சுலபம், ஆனால் அதை அடைவதற்கான முயற்சியை மானுடம் எடுப்பதில்லை. சரி, இத்தனை குருநாதர்கள் நம்மளை தேடி வந்தாங்களே, இந்த குரு வழிபாடு, இந்த குருநாதருடைய வருகை, இந்த அவதாரம் நமக்கு எதை உணர்த்துகிறது? எதை உணர்த்துது சார்? குருவருள் கிடைப்பின் திருவருள் கிட்டும். குரு தான் இறைவனை நமக்கு காமிக்கும். இறைவனே குருவா வந்தா, இறைவனே குருவா வந்தா, அப்படி இறைவனே குரு முகூர்த்தமாக வந்ததுதான் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார். குறிச்சு வச்சுக்கோங்க, இறைவனே குரு முகூர்த்தமாக. யான தபோதரனை வாவென்று அழைத்த மலை அண்ணாமலை என்று சொல்கிறோமே, அந்த அண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் யாரும் இல்லை, நம் பகவான் யோகிராம் சுரத்குமார். நம் பகவான் யோகிராம் சுரத்குமார். ஓடி ஓடி போய் கிரிவலம் போகிறோமே, அந்த கிரிவலம் யாருமே இல்லை, பகவான் யோகிராம் சுரத்குமார். योगी राम